Taste the Daily. கருணாநிதியின் உண்மையான ஊழல் வாரிசுகள் நாங்கள்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் திமுகவினரின் நூதன ஊழல் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை செட்டிப்பாளையம் விடியா திமுக பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் துணைத் தலைவர் கனகராஜ் ஆகியோர் மக்கள் வரிப்பணம் 3 லட்சம் ரூபாய் செலவழித்து 2வது வார்டில் ஆழ்துளை கிணறு அமைத்துள்ளதாக கணக்கு காட்டியுள்ளனர். இதை உண்மை என்று நம்பி இனிமேல் நமக்கு தண்ணீர் பஞ்சம் இராது என்ற நம்பிக்கையுடன் அதனை ஆராய்ந்த மக்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு வெறும் 7 அடி ஆழத்திற்கு போர் பைப்பை இறக்கி பார்ப்பவர்களுக்கு முறையாக போர் அமைந்துள்ளது போல் செட்டப் செய்து மண்ணை கொட்டி வைத்துள்ளனர். மேலும் மும்முனை மின்சாரத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளனர். இதைக் கண்டு விஞ்ஞான ரீதியில் ஊழல் புரிவதில் திமுகவினரை அடித்துக் கொள்ள ஆளே இல்லை என மக்கள் ஆவேசப்பட்டனர். வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு 7 அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்திலும் அந்த போர் போட்டதுக்கு உண்டான அத்தாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட் மண்ணை கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறங்கிற பேருக்காக ஒரு போரை வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் 3 பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது. இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். பையன் வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு 7 அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்திலும் அந்த போர் போட்டதுக்கு உண்டான அத்தாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக டெஸ்ட் மண்ணை கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறங்கிற பேருக்காக ஒரு போரை வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அமைச்சிருக்கக்கூடிய போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் 3 பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது. இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல. இதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும்.